இன்னக அயோத்தி என போற்றப்படும் ராமசுவாமி திருக்கோவிலில் ராமநவமி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோவில் தஞ்சையை ஆண்ட ரெகுநாத நாயக்க மன்னரால் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட பழமையான திருக்கோவிலாகும். இங்கு ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ராமபிரான் சீதா தேவியுடன் அமர்ந்திருக்க, சத்ருகனன் சாமரம் வீச, லக்ஷ்மணன் தன்னுடைய மற்றும் அண்ணன் ராமனுடைய வில்லினையும் ஏந்தியிருக்க, பரதன் குடை சமர்ப்பிக்க, வேறு எங்கும் காண முடியாத வகையில் அனுமன் ஒரு கையில் வீணையும் மறு கையில் ராமாயண சுவடியும் ஏந்தியபடி இந்த கோவிலில் காட்சியளிக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி பெருவிழா 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இவ்வாண்டும் இவ்விழா உற்சவர் ஸ்ரீ ராமபிரான், சீதாதேவி, லக்ஷ்மணர் மற்றும் அனுமன் சமேதராய் தங்க கொடிமரம் அருகே எழுந்தருள, பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்ய, நாதஸ்வர மேலதாளம் மங்கள வாத்திய இசை முழங்க, கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்ற கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நாள்தோறும் அனுமந்த வாகனம், இந்திர விமானம், சூரிய பிரபை, சேஷ வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது.